கனடாவும் கனேடிய அரசாங்கமும் எப்பயுமே இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக தான் இருந்து கொண்டு வருது. அதுவும் குறிப்பா இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் வசிக்கக்கூடிய யுத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எப்பயுமே இந்த கனேடிய அரசாங்கம் தன் ஆதரவு கருத்தை தான் நீட்டிக்கொண்டு வருது. அது 2009 யுத்தம் முடிவடையிலிருந்து இன்று வரைக்கும், இன்றைக்கு 14 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம், இன்று வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. கணக்க களங்கள்ல இலங்கைக்கு எதிராக, அதாவது யுத்த குற்றத்துக்கு எதிராக கனடா குரல்களை கொடுத்திருந்தாலும் இப்ப அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு செயலை கனடால இருக்கக்கூடிய பிரங்டன்ல செய்ய போகுது. அது என்ன விஷயம், அது எப்படி இலங்கைக்கு எதிராக இருக்க போகுது, எப்படி தமிழ் மக்களுக்கு சார்பாக அமைய போகுதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் நீங்க இப்பதான் எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது போல நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, 2009ஆம் ஆண்டு இலங்கையில உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக அப்பப்போது கதைச்சு வந்தாலும் முற்று முழுதா ஒரு புள்ளியில நின்று எந்த ஒரு நாடுமே இயங்கல. ஆனா இன்று வரைக்குமே என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த கனேடிய அரசாங்கம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இயங்கி கொண்டு வருது. அது 2023ஆம் ஆண்டு இனப்படுகொலைக்கு எதிராக ஒரு முடிவு கொண்டவனும் என்று சொல்லி அவர்கள் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு அறிக்கை விட்டதாக இருக்கட்டும், இல்ல 2022ஆம் ஆண்டு இலங்கை ஈழத்துல படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு பதிலாக அங்கு ஒரு நினைவு தூவி கட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்ததாக இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடரப்படும், ஐநால கொண்டு போய் யுத்த குற்ற விசாரணை நடக்கும் என்று சொன்னதாக இருக்கட்டும், இல்ல பிரங்டன் நகர சபையில ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைக்கணும் என்று சொல்லி ஒரு ஏற்பாட்டை தொடங்கினதா இருக்கட்டும், இதுல இருந்து எல்லாமே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகத்தான் கனடா குரல் கொடுத்து கொண்டு வருது. இங்க நடந்தது யுத்த குற்றம் என்று சொல்லி, மனித படுகொலை நடந்தது என்று சொல்லி கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு சில இடங்களில் கன இடங்கள்ல வலியுறுத்தி பேசியிருக்கிறார். அதுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய ஆக்கள், அதாவது எங்களுடைய அலி சப்ரி, அதே போல உதயன் கம்பம்பில் எல்லாருமே எதிர்த்து குரல் கொடுத்திருந்தார்கள். இல்ல இங்க ஒரு யுத்த குற்றம் நடக்கல என்று சொல்லி இருந்தாலும் கனடா தன்ற முடிவுல ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்குது. என்னன்னு சொன்னா, இலங்கையில யுத்தத்தில், அதாவது முள்ளிவாய்க்கால நடந்தது தமிழ் இனப்படுகொலை தான் என்று சொல்லி கனடா ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்குது. அதுக்கு எதிராக என்னதான் நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டாலும் எதுவுமே பெருசா வெளியில போற மாதிரி தெரியல. ஏன்னு சொன்னா கனடா தண்ட உறுதியில அப்படி இருக்குது. அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, 2022ஆம் ஆண்டு இங்க இருக்கக்கூடிய, அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நினைவு தூபி இடித்தொழிக்கப்பட்டது. யாரால என்று சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளால இடிக்கப்பட்டது. இதுக்கு உலகமெங்கிலும் இருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை வந்ததுக்கு பிறகு கனடாவில் இருக்கக்கூடிய ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து போய் வாழக்கூடியவர்கள் ஒரு முயற்சியால என்ன நடந்ததுன்னு சொன்னா, பிரங்டன்ல ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு கனடாவில் இருக்கக்கூடிய பிரங்டன்ல நடந்தது. அது இப்ப என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, பிரங்டன் நகர சபை அதுக்கு அனுமதிச்சு அதன் இறுதி கட்ட வரைவு எப்படி அந்த நினைவு தூவி வரப்போறது என்றதுக்கான வரைவையும் வெளியிட்டு இருக்கிறார்கள். அப்ப இது மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தகவலா இருக்கும் போது என்னன்னு சொன்னா, இலங்கையில நடந்திருக்கக்கூடிய உள்நாட்டு யுத்தம், அந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதிமீறல் தான் இந்த சாதாரண மனித உயிர்களை கொண்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒன்ற கனடால ஒரு நினைவு தூவியா அமைக்கிறது, அவர்களை வழிபாடு செய்யறது மிகவும் போற்றக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு மறுபுறம் என்ன இருக்குன்னு சொன்னா, இலங்கையில யுத்த குற்றம் தான் நடந்தது என்றது சொல்லி ஒரு மறைமுகமான ஒரு நிரூபணமாகவும் அமைய போகுது. ஆக இப்படி எல்லாம் இருக்க இதுக்கு எதிராக என்ன நடக்குதுன்னு சொன்னா, இல்ல இங்க யுத்த குற்றம் நடக்கல, நீங்கள் அப்படி நினைவு தூவி அமைக்க கூடாது என்று சொல்லி கனடிய பிரதமர், அதாவது உயர்ஸ்தானிகரை ஜஸ்டின் ட்ரூடோ நேற்று அழைச்சி பேசி இருக்கிறார். இதுக்கு நாங்கள் ஆழ்ந்த வருத்தம் தெரிவிக்கிறோம், நீங்கள் அப்படி அழைத்த கூடாது என்று சொல்லி. அப்ப அவர்களுக்கு இடையில வேற என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, என்ன பதில் வந்தது என்று சொல்லி இன்னுமே வெளியில வரையில. ஆனா அங்க அந்த நினைவு தூவி அமைக்கிறது உறுதியாகி இருக்குது. எங்க என்று சொன்னா, கனடால பிரங்டன் என்று சொல்கிற அந்த இடத்துல அமையப்பட போகுது. அந்த நினைவு தூவி எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு படம் போடுறேன்னு பாருங்க. மிகவும் அழகாக எங்களுடைய தமிழீழத்தினுடைய வரைபோட சேர்த்து ஒரு நினைவு தூவி ஒன்று அமைக்கப்பட போகுது. அப்ப இந்த யுத்தம், இந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் எல்லாம் கனடா அரசு ஏன் செய்யுது என்று சொல்லி கேட்டா, மிகவும் வெறுமனவே அந்த மனிதாபிமான ஒரு செயற்பாடு. என்னன்னு சொன்னா, இலங்கை தமிழர்களுக்கு குரல் கொடுக்கறதால கனடால எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை. இவர்கள் ஒரு சிலர் இங்க இருக்கக்கூடிய சிங்கள தரப்புகள் என்ன சொல்லுது என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சு இருக்கு, அதனால வாக்கு வங்கிக்கான ஒரு போராட்டமா இருக்குது, அதனாலதான் மாறி மாறி இவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கணும் என்று சொன்னாலும்
இருந்தாலும் கூட எந்த நாடுமே செய்யாத ஒரு விடயத்தை உலகத்திலேயே எல்லா இடத்திலுமே தமிழர்கள் இருக்கிறார்கள். எல்லா நாட்டிலையும் இப்போ பிரான்ஸ்ல இருக்கலாம், ஜெர்மனியா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், நெதர்லாண்ட்ஸா இருக்கலாம், யூகேயா இருக்கலாம், எல்லா நாட்டிலையுமே தமிழர்கள் இருக்கிறார்கள். எல்லா நாட்டிலையும் தமிழ் அமைப்புகள் இருக்குது. 2009க்கு பிறகு பிற்பட்டு போய் அங்க வாழக்கூடிய போராளிகள் இருக்கிறார்கள். எல்லாருமே அவர்கள் தங்களோட போராட்டங்கள் செய்தார்கள். ஆனா எங்கேயுமே கிடைக்காத ஒரு அங்கீகாரம் கனடாவில் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய முதல்வர் அப்படி இருக்கிறார். அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ அப்படி ஒரு குணம் கொண்டவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா எப்பயுமே இலங்கை தமிழர்களுக்கு, அதாவது ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாகத்தான் கனடா குரல் கொடுக்கும் என்று சொல்லியும் அவர்களை எப்பயுமே கைவிடாது என்று சொல்லியும் அண்மையில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி நடந்த பொங்கல் திருவிழா அந்த கூட்டத்திலையும் அவர் ஒரு உரையாற்றியிருக்கார். என்னன்னு சொன்னா எப்பயுமே நாங்கள் ஈழத்தமிழர்களை கைவிட மாட்டோம், இன்னமும் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான நெருக்கடிகள் கனடாவில் இலங்கையில தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது, ஆக இதுகளை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று சொல்லி அவர் ஸ்பீச் பண்ணியிருக்கார். இதற்கு பிறகு இப்ப நடக்கக்கூடிய ஒரு சில விடயங்கள், உள்நாட்டு யுத்தங்கள், இப்ப இங்கக்கூடிய யுத்த குற்ற விசாரணைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவற்றை அறிவிப்பு, அதாவது உலகத்துல மிகப்பெரிய நாடு என்று சொல்லி நாங்கள் சொல்கிற இந்த கனடாண்ட அறிவிப்பு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு விடயமா தான் இருக்குது. என்னன்னு சொன்னா எங்களுடைய வலிகள், எங்களுடைய வேதனைகள் இன்னும் ஒரு நாட்டில தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியில எல்லாருமே சென்று பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மாறப்போகுது. என்னன்னு சொன்னா இலங்கையில் இருந்து கொண்டு இவற்றை பேச முடியாது, கதைக்க முடியாது என்ற ஊடக ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள் எல்லாமே இன்னமும் இலங்கையில தொடர்ந்து கொண்டு வருகிறது. ஆக இப்படி ஒரு விடயம் வெளியில போக அது உலக நாடுகள் எல்லாருமே பார்க்கறதுக்கு இருக்கும். இனி நடக்க போற யுத்த குற்ற விசாரணையா இருக்கட்டும், இல்ல ஐநாவுடைய அமைப்பாக இருக்கட்டும், அங்க நடக்கிற அந்த விசாரணைகளின் போது இந்த முள்ளிவாய்க்கால் இணைப்பு தூவி அங்க மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக பேசப்பட போகுது. ஐநால மீளவும் இலங்கைக்கு எதிராக கனடா குரல் கொடுக்கும் என்று சொல்லி ஈழத்தமிழ் மக்கள் நம்ப தொடங்கி இருக்கிறார்கள். அப்ப இதன் அடிப்படையில இப்ப கனடாக்கு புலம்பெயர்ந்து செல்கிறார்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். என்னன்னு சொன்னா ஓகே, ஜஸ்டின் ட்ரூடோ எங்களுக்கு ஆதரவாக கதைக்கிறார், அப்ப நாங்கள் இங்க இருந்து அங்க போனா எங்களுக்கு அடைக்கலம் தர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் என்று மக்கள் நினைச்சாலும் கூட அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான். என்னன்னு சொன்னா அவர் இந்த 21ஆம் ஆண்டு பொங்கல் தின உரையில் உரையாற்றும் போது ஒரு விஷயம் சொல்றாரு. சொன்னா இதுவரைக்கும் தங்களோட கட்சி, அதாவது அவங்களோட லிபரோ கட்சி 1800 தமிழ் குடும்பங்களுக்கு தாங்கள் கனடால வசிக்கக்கூடிய குடியுரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கணும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அப்ப இந்த ஸ்பீச்சுகள விளைவுதான் இப்ப இலங்கையில் இருந்து கனடாக்கு புலம்பெயரக்கூடிய ஆக்களோட எண்ணிக்கையையும் கூட்டியிருக்கு என்று சொல்லலாம். நாங்கள் அங்க போனா எங்களுக்கு இலகுவாக பிஆர் கிடைக்கும், இலகுவாக சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் என்று சொல்ற ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கலாம். என்னும் ஒரு விதத்துல கனடாண்ட பொருளாதாரத்துக்கும் இலங்கை தமிழர்கள் மிக பாரிய அளவில் செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கணும். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் அங்க இருக்கணும். என்னன்னு சொன்னா தங்களோட உழைப்பு, தங்களோட மூலதனத்தை போட்டு கனடாவில் நல்லா வாழக்கூடிய செல்வந்தர்கள் மாதிரி ஈழத்தை சேர்ந்தவர்கள் கன பேர் அங்க இருக்கணும். உங்க எல்லாருக்குமே கன பேரை தெரிஞ்சிருக்கும். உதாரணமாக இந்திய திரைப்பட நடிகர் ரம்பாவினுடைய கணவர் இப்ப இலங்கையில மிகப்பெரிய ஒரு முதலீட்டை செஞ்சு நொதோன்ஜுனி என்று சொல்லி தொடங்கினார். ஆக இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற பட்சத்துல கனடா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறது எப்பயுமே நல்ல விஷயம் என்றுதான் சொல்லிக் கொள்ளணும். அதுலயும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட போகிறது எதுன்னு சொன்னா இந்த நினைவாலயம். இந்த நினைவாலயம் கட்டி முடிச்சா பிறகு மிக பாரிய அளவான ஒரு வரவேற்பை பெறப்போகுது என்றது மறக்க முடியாத உண்மையாக இருக்க போகுது. உலகத்திலிருந்து எல்லா பாகத்திலிருந்தும் அதை பார்வையிடறதுக்காக மக்கள் போக போறார்கள். என்று சொன்னா இலங்கையில் இருந்திருக்கக்கூடியது இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அந்த நினைவு இதுதான். ஆனா அதையும் இடித்து ஒழித்து விட்டு இப்ப வேறு மாதிரியான ஒரு முதல் இருந்த அந்த கம்பீர தோற்றம் இல்லாத ஒரு நினைவு தூவி அமைச்சிருக்கிறார்கள். என்றாலும் அதையும் வணங்கி கொண்டுதான் இருக்கிறோம், போற்றப்பட வேண்டியதுதான். ஆனா அதையும் தாண்டி மிக பாரிய அளவான எங்களுடைய அடையாளங்களோடு கூடிய அந்த தமிழீழத்தினுடைய சின்னம், அதுகளோடு கூடிய ஒரு நினைவு தூவி கனடாவில் அமையப்பெற போகுது. இது மிகவும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தகவலா இந்த ஈழத்தை சேர்ந்த மக்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும். என்ன சொன்னா எங்களுடைய ஒரு வழி இன்னும் ஒரு நாட்டில் போய் பேசப்படைக அது சார்ந்து பார்க்கக்கூடியவர்கள், எங்களுடைய இளம் தலைமுறைகள் அவற்றை அறிந்து கொள்வார்கள், எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்கள் என்று சொல்லி ஈழத்தமிழ் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது போல மேலும் ஒரு முக்கியமான விடயத்தோட அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சிருங்க. நன்றி.